வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலே கொஞ்சம் புதிராக இருக்குது, ரெண்டாவது நகைப்பாக இருக்குது. மூத்த அரசியல் தலைவர்களில் திரு மு.க. ஸ்டாலின் ஒருவர், வளர்ந்து வரும் அரசியல் தலைவர்களில் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒருவர். இவங்க ரெண்டு பேரோட பேச்சும் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. எப்படி சொல்கிறாருன்னா இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. பாஜக நாடு முழுவதும் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. இப்போ காங்கிரஸை பிஜேபி பி டீம் அப்படின்னு கொண்டுட்டு வந்து நிறுத்துறாங்க. இதுவரையும் காங்கிரஸ் இந்தியா முழுவதுமாக ஒரு மதச்சார்பின்மைக்கு ஒரு ஐகானாக ராகுல் காந்தி விளங்குகிறார். ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். அதில் தீவிரமாகவும் வேலை செய்கிறார். ஆனால் அவர் பிஜேபி பி டீம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, குழந்தைகள் புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், இந்த ஆட்சி 6 மாதம் தாங்காது, இந்த ஆட்சி 3 மாதம் தாங்காது, அது மக்கள் தப்பாக ஒரு கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்கன்றது மக்களுடைய தேர்வு இருக்கு இல்லையா, அவங்களுடைய விருப்பம், அதை கொச்சைப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆட்சி மீது ஒரு 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 அபரிவிதமான ஒரு அலர்ஜி அவருக்கு. இது சீக்கிரம் முடிஞ்சிடும், சீக்கிரம் ஆட்சி கவுந்துரும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் இந்த பிஜேபி பி டீம் அப்படின்றது இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி காங்கிரஸ் வரையும் போயிருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் பல லெஃப்ட் அண்ட் தலித் இன்டலெக்சுவல்ஸ் தாவேக்காவை ஒரு பிஜேபி ஷேடோட தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த நிலைப்பாடு, ஏன் இந்த முரண்கள், என்ன நடக்குது தமிழக அரசியல்? இது என்னன்னா, ஒரு சுய முரண் இருக்கு. திரு ஸ்டாலின் அவர் பேசும்போது அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக தன்னை வெளிப்படுத்திக்கிறார். அது இந்த ஆட்சி வந்த உடனே கூட ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நான் தொடருவோன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வெளியில் இருந்த சிபிஐ சிபிஎம் விசிக்கு ஆதரவு அப்படின்னு கொடுக்கும் போதெல்லாம் கூட அதை ஒரு எதிர்க்காத ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டாண்டை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அவர்கள் 2 குரலில் பேசுகிறாங்க. இப்போ ஆராசா வெளிப்படுத்துவதும் அவர் எவ்வளவு மிக மோசமாக தரக்குறைவாக விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் பேசுவது அப்படின்றதும், அதுக்கு ஐயுஎம்எல் கூட நேற்று கடுமையான விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர் வாக்கு வங்கி இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சு, இது வரைக்கும் கூட ஜெயிச்ச இடங்கள்ல கூட இஸ்லாமியர் வாக்கு வங்கி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க கிடையாது அப்படின்றது. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சுய விமர்சன பார்வையே இல்லாமல் இருக்கு. முற்றிலுமாக ஒரு சுய விமர்சன பார்வை இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு பாஜக எதிர்ப்பான ஒரே சாம்பியன் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு பொசிஷனை அவங்க 2019 எடுக்கிறாங்க. அப்போ இங்கே குறிப்பிட்ட அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஆனால் அந்த காங்கிரஸ் குறித்து அவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா 24 தேர்தலில் கூட காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தியை தான் பிரதம வேட்பாளராக முன்மொழிந்ததே திரு ஸ்டாலின் தான். இந்தியாவில் வேற யாரும் முன்மொழியில, அந்த இந்தியா கூட்டணியில் வேற யாரும் முன்மொழியில. ஆனால் ஸ்டாலின் அதை முன்மொழிகிறார். இப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம், அதாவது காங்கிரஸோட யூபிஏ ஆட்சியில் 2004 இருந்து 2013 வரைக்கும் 9 ஆண்டு காலம் திமுக அவர்களோட அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆமாம், அவர்களோட தொடர்ந்து அவர்களோட அமைச்சரவையில் இவர் சொல்றாரு காங்கிரஸை நாங்க தூக்கிட்டு போனோன்னு. ஆனா காங்கிரஸ் மேல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களே கிட்டத்தட்ட 10 வருஷம், 2004 இருந்து 2009, அதுக்கப்புறம் 2009 2013 வரையும் 10 ஆண்டுகள் உட்கார்ந்துருந்தாங்களே. அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் அதிகமான காலங்கள் மத்திய அரசில் அமைச்சரவையில் இருந்தது திமுக தான். அதிமுக கூட கிடையாது. தொடர் ஒரு சாதாரண திமுக என்பது ஒரு கார்பரேட் திமுகவா மாறினதே மன்மோகன், அது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 2 டென்யூர் அமைச்சரவையில் இருந்ததுனால தான். அதுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஃபேஸே மாறுது.
அறிவாலயம் கார்ப்பரேட் ஆஃபீஸாக மாறுது. ஒவ்வொரு அதாவது கலைஞர் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகுறாங்க. அழகிரி ஒரு மினிஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து தயாநிதி மாறன் ஒரு மினிஸ்டர், அதுக்கப்புறம் கீ போர்ட்ஃபோலியோ எல்லாம் டிஎம்கே வாங்குது. ஹைவேஸ் மினிஸ்டர், சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒரு டிஆர் பாலு வாங்குறாரு. அப்படியே அது கார்ப்பரேட் சென்ஸுக்கு கட்சியே மாறுது. அவ்வளோ சொத்துக்கள் அங்கே சேர்க்கப்படுது. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்களே தோழர். அதாவது மத்திய அரசில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய தொடர்ச்சியான ஒரு முயற்சி, தொடர்ச்சியாக இருந்திருக்கிறாங்க. பெரிய அளவிலான காலம் தான் சொன்னேன். அதிமுகவை காட்டிலும் திமுக தான் அதிக ஆண்டுகள், அதுக்கு முந்தைய ஆட்சி பாஜக ஆட்சியில் 2004 வரைக்குமான 99 2004 வரைக்குமான பாஜகவுடைய மத்திய அரசு ஆட்சியில் கூட முழுமையாக 5 ஆண்டு காலம் வந்து அதிமுக வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2001 2000 13 ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அரசோட ஆட்சியில் வந்து இருந்திருக்காங்க. ஒரு 9 ஆண்டுகள் காங்கிரஸோடைய ஆட்சியிலேயே இருந்திருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து யார் சுமந்தால் அப்படின்னு பேசுறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் குறிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 2 லைன் காங்கிரஸ்குள்ளே இருந்திருக்கு. ஒன்று வந்து தாவேகாவோட நம்ம இந்த வாட்டி போனோம், கூட்டணி மாறணும் என்பது ராகுல் காந்தியோட விருப்பமாகவே இருந்திருக்கு. அது இப்போ வந்து ரொம்ப தெளிவாக ஆகிப்போச்சு. ஏன்னா ராகுல் காந்தியோடைய சிந்தனை, அவர்களுடைய அப்ரோச் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது தென் மாநிலங்களை கவனம் செலுத்தி தென் மாநிலங்களை கன்சாலிடேட் பண்ணிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முயற்சி. ஏற்கனவே தெலுங்கானாவில் அரசில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, இப்போ கேரளாவில் ஆட்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் 60 ஆண்டு காலமாக அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இல்லைங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அதனால் தங்களை பலப்படுத்திக்கணும் என்றது ஒவ்வொரு கட்சியுமே செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அதுக்குள்ளே என்ன ஒப்பந்தங்கள் வந்து தேர்தலில் ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட் வர முடியும் அப்படிங்கிறது தான் நடைமுறை பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். அந்த முயற்சியில் அவர் ஏற்கனவே வந்து தாவேகா கூட கூட்டணி போகணும்னு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது வந்து வெறும் பேர அரசியலாக திமுகவோட பேரம் பேசுறதுக்காக தாவேகாவோட போனாங்க அப்படின்னு சில பேர் புரியப்பட்டுச்சு. நான் கூட அப்படி தான் பார்த்தோன்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறமான உடனே தேர்தலில் முடிவு வந்த இரவே நாங்கள் வந்து அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு கசப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காங்கிரஸுடைய ஒரு நாகரிகம் கருதியாவது அது திமுக மற்ற கூட்டணி கட்சிகள், ஏன்னா மற்றவங்களாம் நம்பி இருக்கிறாங்க, சிபிஐ சிபிஎம் விசிகா யூஎம்எல் எல்லாருமே காங்கிரஸுடைய ரோலையும் முக்கியமாக நம்பி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாகரிகத்தோடு அவங்க பேசிட்டு அதுக்கு வந்து போயிடணும். அது பண்ணலை அவங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்க மேலே விமர்சனமாக வைக்க முடியுமே தவிர அவர்கள் வந்து ஒரு ஆட்சியில் பங்கேற்றுட்டாங்க. நீங்கள் நாகரிகமாக அவங்க பண்ணிட்டு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதே நாகரிகம் திமுக இருந்ததா? ஏனென்றால் மக்களுக்கு விரோதமாக, மக்கள் தீர்ப்புக்கு விரோதமாக இவங்க பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி அமைச்சு ஒரு முதல் எஃபர்ட் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறது, 2வது முயற்சி திருமாவை வந்து முதல்வராக்குறது. இது நாகரிகமா? இல்லை, நாகரிகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பெரிய சதி திட்டமாக தான் மக்கள் பார்ப்பாங்க. இப்போ நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு அதிமுகவுடைய தொண்டரோ திமுகவுடைய தொண்டரோ இல்லை சாதாரண மக்கள், இப்போ வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்கு 35% தாவேகாக்கு போட்டுக்கிற மக்களோ இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சதி வேலையாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் இப்போ அதிமுகவை முன்னிறுத்தி ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக சிவி சண்முகமும் சொல்கிறாரு, இது வந்து பாஜகவுடைய தில்லியோடைய அனுமதியோடு தான் அது நடக்குது அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு முக்கோணத்தில் தான் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதாவது 3 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுனாங்கன்றது அர்த்தம் இல்லை. ஆனால் பிஜேபியோடைய ஆதரவோடு தான் கவர்னருடைய, எப்போ காங்கிரஸ் வந்து தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னு சொன்ன உடனே கவர்னர் வந்து ஸ்டாண்டை மாற்றுறாரு, ஆட்சி அமைக்கிறது இழுக்கிறார். அதோட காரணம் என்ன? தில்லியிலேருந்து அவருக்கான உத்தரவு. அப்போ ஒன்று அமித்ஷாவும் எடப்பாடியும் ஸ்டாலினும் இந்த மூவருடைய ஒரு முயற்சி தான் தாவேகாவை ஆட்சியில் அமைக்க கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் அதிமுகவை கூட நீங்கள் வந்து ஒன்று ஆட்சி அமைங்க, இல்லைன்னா அதுக்கு வந்து திரும்ப மாதிரியான ஒரு நியூட்ரல் ஃபிகரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. அப்போ இது வந்து உண்மையிலே இதுதான் பி டீமுக்கான வேலை. இந்த திரைமறைவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு பி டீம் வேலைங்கிறது வந்து இதுதான். இது உடுவேளை நடந்திருந்தால் இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக விரோதமாகவும் மக்கள் கொந்தளிப்பை எல்லா தரப்புலேயும் அதிமுக திமுக தொண்டர்கள் வரைக்குமே அதை வந்து ஒரு எதிர்த்து ஒரு செயலை தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் நாம் வர வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு வந்து மேலோங்குதே தவிர இதில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாய்ச எதிர்ப்புக்கான ஒரு ஜனநாயக சக்தியாக நாம் வந்து வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதில் வந்து வெளிப்படலை. ஆனால்
இந்த முயற்சியை ஏன் வந்து ஊடகங்களும் சரி இன்டெலெக்சுவலும் சரி இதை வந்து பிஜேபி பி டீம் இப்போ டிஎம்கே அப்படின்றத ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை அதுதான் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கடந்த 6 ஆண்டுகளாகவே நடக்குது. இப்போ நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுக வந்து திரும்ப ஒரு பிஜேபியோடைய கூட்டணி போகிறது அப்படின்றதும் ஒரு பெரிய அதிருப்தியை மக்கள் மத்தியில் ஏற்படுது. அப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து அடிமை அதிமுகன்னு ஒரு டேகே இருந்தது. அடிமை அதிமுக, பாசிச பாஜக, அடிமை அதிமுக. இப்போ இந்த மக்கள் அலை, ஜல்லிக்கட்டு போராட்டம், நீட்டு எதிர்ப்பில் பல அனிதா உட்பட்ட மாணவர்கள் மரணம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, இது எல்லாம் வந்து என்ன ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி பிஜேபி வேவ். அப்போ கூட ரஜினி சொன்னார்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு வேவ், இதோட போனவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு பாஜக எதிர்ப்பு அலை வந்து அடித்தது. அந்த அலை மூலமாக தான் 2019 திமுக வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சது. நீங்கள் என்ன மறந்துட்டு பேசுகிறாங்கன்னா 2019 பெரிய வெற்றி, 2021 வெற்றி, 2024 வரைக்கும் மக்கள் வந்து திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு வரலாறுல நடந்திருக்கா? 3 தேர்தலில் தொடர்ந்து வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்களா திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர்கள் வந்து ஒரு காலத்திலையும் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே 2வது 5 ஆண்டு காலம் மக்கள் வந்து அவங்களுக்கு அளித்ததே கிடையாது. அப்போ மக்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வந்து ஓட்டு போடுற பேட்டர்ன் நம்ம ஊரில் பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக அது இருக்குது கண்டிப்பாக. ஆனால் என்னன்னா இந்த பிஜேபி பி டீம்ங்கிறத வந்து முதல்ல கமலஹாசன் மேலே பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்பு ரஜினிகாந்த் மேலே ஃபர்ஸ்ட் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், ரஜினி மேலே பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து புதுசாக எந்த சக்தியும் திமுகக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ இவர்களுக்கு இதே தேர்தலில் ஒருவேளை அதிமுக வந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய அதிருப்தியோ இவ்வளோ பெரிய பிரச்சனையோ எல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. இப்போ அதிமுக வராத ஒரு புதிய சக்தி வந்தது அப்படிங்கிறது தான் இவரால் ஏற்கவே முடியல. அது விஜயகாந்த் வரும்போதும் சரி, ஏன்னா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி போட்டு 2011 ஆட்சி அமைக்கும் போது திமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட இருந்தது. 2016 திரும்ப விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது தான் திமுகவோட தோல்விக்கும் காரணமானது. அதனால் எந்த ஒரு புதிய சக்தியும் வளர்ந்து விடக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு பாஜக பி டீம்ங்கிறத ஒரு முத்திரையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து ஸ்ட்ராங்காக கமலஹாசன் மேலே வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் அதை தான் சொல்கிறேன், அதை அந்த தேர்தல் முடிந்த பிறகு 24 தேர்தலில் அவர் வந்து இந்த கூட்டணியில் சேர்த்துட்டு அப்போ அவர் பாஜக பி டீம் இல்லை. அவர்களுடைய அதிகாரத்துக்கு இல்ல பிஜேபியில் எப்படி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கோ அங்கேயுமே அறிவாளத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல ஒரு முக்கிய எடுத்தோம்னா அவங்க பிஜேபி காபி சாயம் அங்கேயே கரைஞ்சிரும், கருப்பு சிவப்பா இங்கே வெள்ளம். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் தானேன்னா, கரப்ஷன் வந்து உண்மையிலேயே நடந்த கரப்ஷனை வந்து பிஜேபி உள்ளே சேர்த்து அதை வந்து நல்ல மாதிரி காமிச்சிடறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த பிஜேபி பி டீம்ன்ற ஒரு நரேட்டிவ் வந்து உண்மையான நரேட்டிவா, அது கரெக்டானதா அப்படி பார்த்தா இந்த 5 ஆண்டு காலத்தில் உண்மையிலேயே வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ், ஒரு சதி கோட்பாடு என்பது வந்து இந்த பிஜேபி பீட்டிங்கிற டேக்லைன். ஆமாம், அதை வந்து ஏன் கமலஹாசன் ஒரு ஹார்ட்கோர் காங்கிரஸ்காரர், அவர் ஒரு காந்தியவாதி தான் அவரோட கருத்து. ஆனால் அவரோ அடித்தாங்க அவரை வந்து பாஜக பி டீம்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட்டணியில் வந்து அவரை சேர்த்துக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் இப்போ திருமாவளவன் மேலே வரக்கூடிய விமர்சனம். நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அப்புறம் சீமானை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது நியாயமான கேள்வி. திருமாவளவன் வந்து கிளாரிஃபை பண்ணணும். நான் தவறாக குற்றம் சாட்டி விட்டேன், அவர்கள் பாஜக பெற்றெடுத்த பிள்ளை அல்ல, அவர்கள் பாஜக பி டீம் கிடையாது அப்படிங்கிறத அவர் திரும்ப வந்து கிளாரிஃபை பண்ணணும். அது மாதிரி தான் திமுகவும் வந்து நாங்கள் கமலஹாசனை உள்ளே எடுக்கிறோன்னா ஆமாப்பா அவர் பாஜக பி டீம் கிடையாது, நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிடணும். ஆனால் அது எதுவுமே சொல்லாமல் அப்போ உண்மையான தூய சக்திங்கிற டேக்லைன் யார் பண்ணாங்க? முதல்ல திமுக தான் வந்து முதல்ல தீய சக்தி, பாஜக பி டீம்ங்கிறது என்ன தீய சக்தி, நான் தான் ஒரே தூய சக்திங்கிற ஒரு இந்த வரையும் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்களே. காங்கிரஸே போயிடுச்சு, ஆனா இவங்க வந்து திரைமறைவுல பாஜகவோட சேர்ந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆட்சியை கவுக்கணும்னு பேசுறதே எப்படி கவுப்பீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ப்ராக்டிக்கலாக பேசிங்கன்னா எப்படி கவுப்பீங்க? உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து உங்களால் வந்து ஒரு பெரும்பான்மையை நீங்கள் 6 மாதத்தில் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்லை. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கையை தாண்டி ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து தாவேக்கா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த ஆட்சியை கவுப்பேன்னு சொல்ல முடியும்? இப்போ யாரோட சேர்ந்து கோவிப்பீங்க? ஏன்னா உங்க கூட இருந்த மதசார்பற்ற சக்திகள் IOML 60 ஆண்டு காலம் இவங்களோட இருந்திருக்கிறாங்க. விசிகே, சிபிஐ, சிபிஎம் எல்லாரும் வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன அடிப்படையில் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க? இது ஏதோ ஒரு எந்த அடிப்படையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். பார்ட்டி பண்ண நான் சொல்கிறேன், தாவேகாவுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா, கொள்கை அளவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா
அதிமுக அழகா வந்து ஆட்சி கட்டில அவங்கள வந்து ஒரு மினிஸ்ட்ரியல் பர்த் கொடுத்து ஆட்சி அழகா ஓடி இருக்கும். ஆமா. பிஜேபியோ அதுக்கும் ஒரு மினிஸ்டர் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆட்சி ஓடி இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை எதிரி கூட நாங்கள் எந்த சமரசமும் செய்யக்கூடாதுன்றதுனால தான் நட்பு சக்திகளாக இருக்கிற மதச்சார்பற்ற காங்கிரஸ் முன்னாடி வருது. அவங்க வர்றாங்க, ஒரே ஒரு இமெயில் தான் அனுப்புறாங்க, வராங்க. அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து உடனே வந்து டக்குன்னு வராங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருது, அவங்கள்ட்ட தானே போய் கேட்டுருக்காங்க இவங்க, எனக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போது, எதுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வராங்க. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இன்னமும் அதே கரையை பூசிட்டு இருக்க முடியும்? அது நிற்காது. அதாவது இப்போ நீங்கள் சொன்னதுதான், இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து ஒரு ஆதரவு தெரிவித்த பிறகு அவர் அதனால தான் கவர்னர் வந்து ஆட்சி அமைக்கிறதையே இழுக்கிறார். ஆமாம். இப்போ மல்லிகார்ஜுன கார்கே சிபிஎம்கிட்ட பேசுறாரு, திருமாட்ட பேசுறாரு, எல்லாருமே பேசி தான் ஒவ்வொருத்தரும் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த என்ன மதிப்பீடு அப்படின்னா, நீங்க வந்து பின்வழியில கவர்னர் மூலமா பிஜேபி வரக்கூடாது, இல்ல இப்ப இந்த வந்து பிஜேபி ஆசியுடன் ஒரு மக்கள் விரோதமா திமுக அதிமுகன்ற ஒரு கூட்டணி வந்து திரும்ப ஆட்சி அமைக்க கூடாது. ஏன்னா இதை வந்து எல்லாருமே உறுதிப்படுத்திட்டாங்க, இந்த பேச்சு நடந்ததுங்கிறதும் இது எங்களுக்கு ஒப்பு இல்லை அப்படின்றதும். எம்ஏ பேபியோட முதல் சிபிஎம் மாநில செயலாளர் அகில இந்திய பொதுச் செயலாளருடைய முதல் பேட்டியில வந்து அவர் அவுட்ரைட்டா அதை ரிஜெக்ட் பண்றாரு. என்ன சொல்லி, எங்களுக்கு இப்படி ப்ரொபோசல் கொடுத்தாங்க, நீங்க வந்து அதிமுக திமுக கூட்டணி ப்ரொபோசல், அது வந்து எங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டோம், அதனால நாங்க இந்த ஒரு ஆப்ஷன். அப்புறம் காங்கிரஸ் இது எல்லாமே உறுதிப்படுத்தாங்க. சிவி சண்முகம் பேபி ஆரம்பிக்குது, பேபி உறுதிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம சிபிஐ தோழர் உறுதிப்படுத்துறாரு, சிபிஎம் சண்முகம் தோழரும் உறுதிப்படுத்துறாரு, சிவி சண்முகம் உறுதிப்படுத்துறாரு, திரும்பவும் உறுதிப்படுத்திட்டாரு, ஐயோமேலும் உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் இதை விட இவங்களோட சாயம் இப்படி வெளுத்து போச்சும் கூட அவங்க அதை வந்து ஒரு பொது வெளியில் ஒரு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா தன் குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்றத சொல்லணும். ஆனால் இன்னும் ஆட்சியை கவுத்துருவோம், இதுவும் எங்கள் தயவில் தான் ஆட்சி. இல்லை, அது உண்மையிலேயே வந்து யார் தயவோட நீங்கள் வந்து ஆட்சியை கவுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட சேர்ந்து இந்த ஆட்சியை கவுப்பீங்களா? ஏன்னா அது ஒன்று தான் சாத்தியம். மத்திய அரசுடைய சில அழுத்தங்கள், சில தடைகள், அப்புறம் உச்சநீதிமன்றத்துடைய சில உதவிகளோட தான் நீங்கள் வந்து கவுக்க முடியும். இப்படி கவுக்க முடியும்னா நீங்கள் அதுதான் கவுக்க முடியும். ஆனால் என்ன அடிப்படையில் இல்லைன்னா, இவர்கள் என்னெல்லாம் தவறு செய்தார்கள், என்ன சுய விமர்சனம் அப்படின்றத பற்றியான எந்த ஒரு கிஞ்சித்து ஒரு இந்த சோகால் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், ஜனநாயக சக்திகள் ஏன் இதை கண்டிக்கல? நம்பல இன்னும் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியில. அதாவது அதிர்ச்சியில ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. என்னன்னா, ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுடைய அறிவுஜீவிகள், குறிப்பான முற்போக்கான சிந்தனையாளர்கள், அவர்கள் எல்லாம் வந்து ஏதோ பணத்துக்காக வேலை போனவங்க கிடையாது, கருத்தியெல்லாம் நம்பக்கூடியவர்கள் தான். ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பாஜக ஒரு பாசிசமா வளர்ந்து வருதுங்கிற ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடியவங்க. ஆனா என்ன ஒரு டிராப்ல போயிட்டாங்கன்னா, இந்த பாஜக பி டீம்ன்ற ஒரு தொடர் நரேஷன் இந்த 5 ஆண்டுகள்ல வந்து சாதாரண தனி மனிதன் டிராபிக்ல போலாம் தோழர், ஆர்டினரி டெலிவிஷன்ல இப்ப நியூஸை பாக்குறவங்க போலாம் தோழர், யூடியூப்ல பாக்குறவங்க போலாம், வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பாக்குறவங்க போறான். ஆனா அறிவுஜீவிகள் எப்படி போக முடியும்? அவங்க இதை இந்த சிஸ்டத்தை டாப் வியூல இருந்து நம்ம ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்தா பார்க்கும்போது, இவங்க என்னன்னா எல்லாருமே லெஃப்ட் பக்கமா போயிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம ரைட்டு பக்கம் போறாங்க, ரைட்டு பக்கம் போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாக டிஎம்கே ரைட் பக்கம் போயிட்டு இருக்குது. இதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க முடியாதா? இல்லை, அதுதான் மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ அந்நியப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சமூகத்தில் மக்களுடைய சிந்தனை என்னவாக இருக்குது, மக்கள் எதை விரும்புகிறாங்க. இப்போ வந்து இந்த தீர்ப்பு, இந்த தேர்தல் தீர்ப்புங்கிறதே, விஜயகாந்த் எப்படி வந்து ஒரு மாற்று திமுக அதிமுகவுக்கு மாற்று வேணும் அப்படின்னு முயற்சித்து வந்தாரோ, அதுக்கப்புறம் சீமான் எப்படி வந்து ஒரு இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று வேணும்னு வந்தாரோ, அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ தாவேகாவுடைய வருகை. மக்கள் வந்து அப்படிதான் பாக்குறாங்க. இந்த வாக்களிச்ச மாற்றா இவர்களை யாரும் நம்பல இல்லை தோழர். இந்த அளவுக்கு பெருவாரியான ஒரு முதல் தேர்தலையே கட்சி தொடங்கி 2வது ஆண்டுல முதல் தேர்தலே இந்த அளவுக்கு ஒரு மேண்டேட் கொடுக்குறாங்கன்னா மக்கள் கன்வின்ஸ் ஆகி தானே கொடுக்குறாங்க. ஆமா, கன்வின்ஸ் ஆகி தான் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்ல வர்றது வந்து, இந்த மாற்றம் வேணுங்கிற ஒரு சதவீதம் ஏற்கனவே இருக்கு. அது 30 ஆண்டு காலமே இருக்கு. அதாவது விஜயகாந்த் வரும்போது 10% வந்தாரு, அதுக்கப்புறம் சீமான் தனித்து 8% வந்தாரு. இது எல்லாமே வந்து இருக்கு. வந்து இந்த ஒரு மாற்று வேணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு விஜய் மாதிரியான ஒரு ஆளுமை மக்களுக்கு படும்போது, அது வந்து சினிமாவோட அடையாளமாகவும் இருக்கலாம், அது எல்லாமே கலந்தது தான். ஆனால் மக்கள் வந்து நமக்கு இது வேணும்ன்ற ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவோடு தான் பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, வெறும் இந்த ஜென்சியோடைய
விஷயமா மட்டுமே சுருக்க பார்க்குறாங்க. தப்பு. நீங்க வந்து பெரும்பான்மை அனைத்து வயதை கடந்த பெண்கள், எல்லா சாதிகளும் நீங்க வந்து சாதியை கடந்திருக்கு. அது வந்து நீங்க வந்து எல்லா சாதிகள்ல இருந்தும் ஒரு வாக்கு வந்து வந்திருக்கு. அதே விட முக்கியமானது சிறுபான்மையினரோட வாக்கு எப்படி ஷிஃப்ட் ஆச்சு. நீங்க இப்போ அதை பத்தி உங்களுக்கு என்ன பரிசீலனை? இஸ்லாமியரோட வாக்கு அது வந்து ரொம்ப கன்சாலிடேட்டடா விழுந்த வாக்குகள். ஏன்னா இந்த அதிமுக காலத்தில் இஸ்லாமியர்கள் வந்து அதிமுகவோட பயணித்திருந்த இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்த காலம் வரை. எப்போ எடப்பாடி பிஜேபியோட போறாரோ அந்த காலத்திலேருந்து 24 வரைக்கும் திமுகவுக்கு தான் இஸ்லாமியர்கள் 99% வாக்களிச்சாங்க. அது வந்து வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அதை வந்து வாக்களிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு கருதுறாங்க. அதனால நம்ம இஸ்லாமியர்கள்லேயே ஒரு கணிசமான வாக்கு வந்து தாவேக்காக்கும் போயிருக்கு. இப்போ இதை எப்படி பரிசீலிப்பீங்க? இதை இந்த ஃபேக்டை வந்து நம்ம வந்து நம்மளோட ஜனநாயக சக்திகளுக்கு வரைக்கும் இந்த ஃபேக்டை பார்க்க மறுக்கிறாங்க. அதான் சொல்றேன், they are closing their eyes ன்ற நானு. ஏன்னா ரியாலிட்டியை ஒத்துக்க மறுக்கிறாங்க. அந்த அளவுல மக்கள் கிட்ட இருந்து இப்ப நீங்க எக்ஸிட் போல்ஸ் வரைக்கும் சொல்றேன். எக்ஸிட் போல்ஸ்ல வந்த ஏஜென்சிஸ், இவங்க ஏஜென்சிஸ் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க, அதுக்கப்புறம் ஜனநாயக சக்திகள் எல்லாருமே அவ்வளவு தூரம் நம்ம மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டிருக்கிறோம். மக்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கு, மக்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு, மக்கள் என்ன அடிப்படையில் முடிவு எடுக்கிறாங்க. நீங்க உடனே வந்து மக்களை வந்து தற்கூரின்னு சொல்லி ஒரு மக்கள் முட்டாள்களாக இருக்கிறாங்க. பெரும்பான்மை மக்கள் வந்து கண்மூடித்தனமான ஒரு படிச்ச முட்டாள்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மதிப்பீடு எவ்வளவு மோசமான ஒரு மதிப்பீடு. இப்ப காக்ரோச்னு சொன்னது மாதிரி. ஆமா, நீங்க காக்ரோச்னு அதாவது உச்சநீதிமன்றம் எப்படி காக்ரோச்னு சொன்னதோ அதற்கு முன்பே தமிழக திமுக வந்து என்ன பண்ணுது, தற்கொலைன்றது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆமா, அது கரப்பாம்பூச்சின்றா, நீ தற்கொலைன்ற. ஆனா ரெண்டு பேருமே மக்களை வந்து மடையர்கள் நினைக்கிறீங்க, which is wrong. ஆமா, இல்ல அதுதான் விஷயம். அதுதான் இப்போ வந்து பிரச்சனை என்னவா இருக்குன்னா, நாம் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டிருக்கிறோம். அறிவுஜீவிகள் அந்நியப்பட்டிருக்கிறாங்க, ஜனநாயக சக்திகள் வந்து அந்நியப்பட்டிருக்கிறாங்க. அதனால மக்களுடைய சிந்தனை முறை எப்படி இந்த தலைமுறை எப்படி சிந்திக்கிறது அப்படின்றத பத்தியான ஒரு புரிதல் நமக்கு இல்லை. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து மக்களுடைய சிந்தனையை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, இவர்கள் மத்தியில் நம்ம எப்படி ஒரு முற்போக்கான கருத்துக்களை கொண்டு செல்வதுங்கிறதா நம்ம சுய விமர்சனமாக பார்க்க வேண்டியது. ஆனால் அதற்கு பதிலாக ரொம்ப கன்வீனியன்ட் ஆகிடுது. உட்கார்ந்த இடத்துலையே வந்து இது எல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சிகளாக நடக்குது, இதெல்லாமே ஒரு பி டீம் வேலை தான் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப எளிதான ஒரு விஷயமா ஆயிடுது. ஆனால் அது எந்த வெற்றியையும் எந்த மாற்றத்தையும் அது வந்து கொடுக்க போறது இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது இந்த சோகால்டு அறிவுஜீவிகளும் திமுக தாவேகா கேபினெட்ல இணைந்திருக்க மாற்றுக் கட்சிகளும் தாவேகா விசிகே, அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இந்த லீடர்ஸ் வந்து என்ன மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணும்? ஐடியாலஜிக்கலாக கேட்குறேன், புரியல. இல்லை தத்துவார்த்த ரீதியா இன்னும் வந்து தாவேகா மேல வந்து திமுக தான் பாஜகவோட எதிர்ப்புக்கு ஒரே ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்களா? அந்த நிலைப்பாட்டிலேருந்து எப்படி மாறணும்? இல்ல, இது வந்து முதல்ல இது ஒரு செகுலர் ஃப்ரெண்ட்னு ஏத்துக்கணும். இது செகுலர் ஃப்ரெண்ட் தானே. அதுதான் அதை இந்த அறிவுஜீவிகள் ஏத்துக்கணும்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு அடிப்படையான விஷயங்கள் தான் இருக்கு. நமக்கு வந்து ஒரு நபரை, ஒரு குழுவை, ஒரு கட்சியை மதிப்பிடுறது ரெண்டு அடிப்படை விஷயம் தான் இருக்கு. ஒன்று, தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், ஒரு கொள்கை நிலைப்பாடுகள். இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி கொண்டு வரணும்னு பாஜக கொண்டு உடனே அதிமுக வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. திமுக அதை எதிர்க்குது, திமுக கூட்டணி எதிர்க்குது, தாவேக்காவும் அதை எதிர்க்குது. சரிங்களா? மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க. மும்மொழி கொள்கையை வந்து NEP மூலமாக, புதிய கல்விக் கொள்கை மூலமாக கொண்டு வராங்க. ஏற்கனவே திமுக மேலே வச்ச விமர்சனமே, நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை தவிர மற்ற எல்லா அம்சங்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டீங்க அப்படின்றத. ஆமாம், நீங்கள் அதெல்லாமும் நடைமுறைப்படுத்துறீங்கன்றதான் இருக்கவே விமர்சனம். ஆனால் அதை தாவேக்காவும் எதிர்க்குது, நிலைப்பாடு அளவில் எதிர்க்குது. இப்போ என்ன விமர்சனம்? இப்போ அது மாதிரி தான் வந்து டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பை வந்து தாவேக்காவும் எதிர்க்குது. இப்போ இது அடிப்படையான மக்கள் சார்ந்த கொள்கைகளில் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இது ஒரு மதிப்பீட்டுக்கான அளவுகோல். ரெண்டாவது மதிப்பீட்டுக்கான அளவுகோல் வந்து அணி சேர்க்கை தான். அது திட்டவட்டமானது. இப்போ நேராக நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபியோட கூட அவங்க கூட்டணி போயிருந்தாங்கன்னா அவங்கள பாசிச சக்தின்னு சொல்லுங்க, அதுதான் கரெக்ட். ஆனால் அணி சேர்க்கை வந்து ஒரு செகுலர் ஃபோர்ஸுகளோட தான் போயிருக்கு. இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து அவங்களோட முரண்பாடு ஏற்பட்டுருச்சுன்றதுக்காக திமுக வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மதசார்பற்ற கட்சி, அதை வந்து மதவாத கட்சி அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்றாங்களே, அதான் அந்த ஒரு இடம், அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் இப்ப சொல்லல. ஆனா ரொம்ப அபத்தமானது. அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது ஒரு அபத்தமானது. அவங்களுடைய காங்கிரஸுடைய தேர்தல் வியூகங்கள் வேறையா இருக்கு. அது வந்து வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது மேல விமர்சனங்கள் வைங்க. உங்களோட கலந்து பேசலன்னு விமர்சனங்கள் அதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நீங்க வந்து மத்திய அரசுல அமைச்சரவையில் பங்கேற்று
என்ஜாய் பண்ணீங்க பவரை. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குறது தான் ஒர்க் பண்ணுதுன்னு தெரியல. ஒவ்வொரு மத்திய பார்லிமெண்ட் தேர்தலையும் காங்கிரஸ் வெற்றி பெற்றா நமக்கு அமைச்சரவை, காங்கிரஸ் வெற்றி பெற்றா நமக்கு அமைச்சரவை அப்படின்றது தான் அக்ரிமெண்ட்டு. அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரில. இப்போ மட்டும் நீங்க தோத்த பிறகு காங்கிரஸ் அங்க போன பிறகு இது தெரியுதுன்னா அது எவ்வளவு பெரிய, ஏன்னா அது அதாவது பிரச்சனை எல்லாமே நான் முன்னாடி சொன்னதுதான். அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தா கூட இவர்கள் வந்து நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இப்போ தாவேக ஆட்சி வந்ததை வந்து ஜீர்ணிக்க முடியல, அந்த தீர்ப்பை ஜீர்ணிக்க முடியல. ஒருவேளை இது வந்து இப்போ ஒரு செகுலர் ஃப்ரண்ட்டுங்கிற ஒரு காம்பினேஷன், இந்த IOML வரைக்கும் எல்லாருமே சிசிகே எல்லாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. என்னன்னா இது வந்து ஒரு செகுலர் ஃப்ரண்ட் தான், இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிரான ஒரு சக்தியே கிடையாது அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால இதுக்கு மேலே வந்து இது வரைக்கும் 5 ஆண்டு காலம் பண்ண அந்த பி டீம்ன்ற ஒரு நெரேட்டிவ் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ், ஒரு சதி கோட்பாடு அப்படின்ற ஒரு இடம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் அதுக்குள்ள இருந்தே திரும்பவும் வந்து ஒரு அரசியல் பண்ணலான்னு அவங்க திமுக நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எந்த விதத்திலையும் பயனளிக்க போறது கிடையாது. அவர்கள் தான் மேலும் மேலும் தனிமைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். தொடர்ந்து பேசும் தோழர், எதிர்காலம் உண்மையிலே இந்த தமிழக அரசியல் ரொம்ப பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் போயிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக பேசும்போது இவங்க இன்னும் கொஞ்சம் கூட இன்னுமே ஐ ஃபீல் பிட்டி ஃபார் டிஎம்கே. ஏன்னா அவங்க வந்து அந்த செல்ஃப் ரெக்கன்சிலியேஷன் சொல்லுவாங்களே, அதை பண்ணவே இல்லை. யாரையோ ஒருத்தரை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. தொடர்ந்து பேசுவோம் தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி.